நன்றி செலுத்துகிறோம். வேத வார்த்தைக்கு வருகிறோம். எனவே ஆவியும் வல்லமையும் ஜீவனுள்ள வார்த்தைகள் பெறப்பட்டு வரட்டும். வரக்கூடிய ஊழியக்காரர் வார்த்தையை சுமந்து வந்து அல்லவே வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது இந்த வார்த்தை ஏதோ பேசுகிறார் என்று இராதபடி, யாருக்கோ பேசுகிறார் இராதபடி, இந்த வார்த்தை எனக்காக பேசினான், என்னோடு பேசினான் என்று ஒவ்வொரு இந்த வார்த்தை அண்டவே தனக்கென்று அந்த எடுத்துக்கொண்டு சுதந்திரத்து கொண்டு அண்டவே வரக்கூடிய நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள அண்டவே கிருபையும் ஜெபிக்கிறோம். ஆரம்பத்தில் முடிவரைக்கும் பிரசன் எங்களோடு நடத்தும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய தாயக்கள் ஜெபிக்கிறோம். நாளிலே அவர்கள் பலகீனப்பட்டிருப்பார்கள், அல்லவே மனசோர்வடைந்திருப்பார்கள். ஆனால் நீ அவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்திய நாளிலே அப்போ ஆராதனைக்கு வர கிருபை செய்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்தில் முடிவரைக்கும் இந்த பிரச்சனை எங்களோடு வந்து நடத்தும்படி அன்பான கருத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை நமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். தேவசியமும் ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் கூட ஆமென், நாம் ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உற்சாகமாய் நான் தேவனை ஆராதிக்க போகிறேன் என்று இங்கே உள்ளே வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம் மத்தியில் அவர் வந்து உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 155வது பாடல் ஆராதனை கீதங்களை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தினால் எண்ணி போற்ற வந்தோம். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் நம் வாய்க்கால்கள் நிரப்புகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென். நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒருபோது நம்மளை மறக்காமல் நம்மளை கைவிடாதபடி காத்து நடத்துகிற தேவன். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஆமே. நம் வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் நம்மளை தலையை உயர்த்தி வைக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஹல்லேலூயா. ஆமென். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும் பொழுது நம்மளால் நன்றி சொல்லி அவர் துதிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளெல்லாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மளெல்லாம் பெயர் சொல்லி முன்குறித்து அழைத்து இந்த இடத்துல சபையில் ஒரு பிள்ளைகளாக அவரை ஆராதிக்க வைத்து கொண்டிருக்கிற கிருபையே பெரிது. ஹல்லேலூயா. அடுத்ததாக 207வது பாடல், உம்முடன் இருப்பது உலகை மறப்பது உன்னத அனுபவமே. ஆராதனை கீதங்களில் 207வது பாடல் 207. கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். அவரோடு இருப்பது தான், அவரை துதிப்பது தான் நமக்கு உன்னத ஒரு அனுபவம். உம்முடன் இருப்பது உலகை மறப்பது உன்னத அனுபவமே. உம்முடன் இருப்பது உலகை மறப்பது உன்னத அனுபவமே. இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம். இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம். இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே. தேவனை தேடும் உணர்வினை தாரும் இன்று அதிகமா என்று கேட்போமா? தேவனை தேடும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய். தேவனை தேடும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய். பிரசன்னத்தை நாடும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய். பிரசன்னத்தை நாடும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய். உமை நாடும் வாழ்வேன் உன்னத அனுபவமே. உமை நாடும் வாழ்வேன் உன்னத அனுபவமே. இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம்.
இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம் இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே. பாவத்தை வெறுக்கும் உணர்வினை தாருமே என்று கேட்போமா? பரிசுத்தம் நிறைந்த உணர்வினை தாரும் என்று கேட்போமா? பாவத்தை வெறுக்கும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய், பாவத்தை வெறுக்கும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய், பரிசுத்தம் நிறைந்த உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய், பரிசுத்தம் நிறைந்த உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய். உமை நாடும் வாழ்வேன் உன்னத அனுபவமே, உமை நாடும் வாழ்வேன் உன்னத அனுபவமே. இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம், இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம் இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே. உம்முடன் இருப்பது உலகை மறப்பது உன்னத அனுபவமே, உம்முடன் இருப்பது உலகை மறப்பது உன்னத அனுபவமே. இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம், இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம் இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே. தேவனை தேடும் உணர்வினை தாருமே என்று திரும்ப கேட்போமா? தேவனை தேடும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய், தேவனை தேடும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய், பிரசன்னத்தை நாடும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய், பிரசன்னத்தை நாடும் உணர்வினை தாருமே இன்னும் அதிகமாய். உமை நாடும் வாழ்வேன் உன்னத அனுபவமே, உமை நாடும் வாழ்வேன் உன்னத அனுபவமே. இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம், இயேசுவே என் நேசரே உன்னத அனுபவம் இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே, இன்னமும் பெருகணுமே. ஹல்லேலூயா, ஆமென். தேவனை தேடும் உணர்வினை ஹல்லேலூயா தாருமே இன்னும் அதிகமாய். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவரை இன்னும் நாம் அதிகமாக தேடணும், இன்னும் நாம் அதிகமாய் துதிக்கணும், இன்னும் நாம் அதிகமாய் நாடணும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியாகவே ஆகும். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோமோ கர்த்தர் சமூகத்தில் நம்ம வந்து இன்னும் அதிகமாக நெருங்கணும், இன்னும் அவருக்குள்ள நம்ம வந்து அதிகமாக வளரணும்னு நம்ம வந்து உண்மையாய் விசுவாசித்து கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆராதனை கீதங்களில் 419வது பாடல், அக்னியில் நடந்து வந்தோம், எஃப் மைனர். 419வது பாடல் 419. ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள வந்து அந்த அக்னி ஜுவாலையில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன ஆகலை, எரிந்து போகலை, கருகி போகலை, அவங்க முடி கூட கருகி போகலையா. அப்போ எப்பேற்பட்ட வல்லமையில் தேவனை நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கும் அப்படி தான். எந்த சோதனை வந்தாலும் கூட, கஷ்டம் வந்தாலும் கூட அது வர மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து கைவிட மாட்டார். அதில் நம்மளை ஒரு பொண்ணாக விளங்க வைப்பார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம்,
நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தந்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டேன். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டேன். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர் புது இருதயம். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், ஓ எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமையை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா, ஆமென். அக்னியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில கூட எந்த சேதமும் அணுகாத கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் முழங்கால் படிட்டு
ஆமென். தேவ சமூகத்தில் எந்த சேதமும் நம்மளை அணுகாத கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் மகிமையை செலுத்துவோமா, அவரை துதிப்போமா, போற்றி புகழ்ந்து பாடுவோமா. அதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே நாம் முன்குறித்து அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே நம்மளை தேவன் இந்த இடத்துல வந்து சேர்த்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பலவித சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் கூட நாம் பொன்னாக தான் நம்மளை வந்து மாற்றி புடமிட்டு நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட அவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்துவிட்டே, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டே, செய்துவிட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஆமென். எங்களுடைய ராஜா நீங்க தான், கண்மலை. ஓ எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமையை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை உயர்த்திடுவோம், எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். கைகளை உயர்த்தி எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். அறிக்கையிடலாமா? முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடு நம்ம அறிக்கை செய்யலாமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஒருவர் வாய்க்குள்ள வெறுமை இல்லாதபடி எல்லாம் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடு நம்ம அறிக்கை செய்யலாமா? அவரை உயர்த்துவோமா, அவரை பாடுவோமா, அவரை போற்றி மகிமைப்படுத்துவோமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஷபபபபா ரிமேலே கா ஷகரா பரபா ஷதரா பரபா ரிமேலே கே ஷகரா பாரியா கரதரபா ஷபபபபா ரிமேலே கே ஷபபபா. ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர், எங்களுடைய ராஜா நீர், எங்களுடைய கண்மலை நீர். நாங்கள் உங்களை உயர்த்தி போற்றிக் கொண்டு இருக்கிறோம். தேவனே, எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். அக்கினி சூளையில தூக்கி போட்டாலும் கூட, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி போட்ட போதில் கூட அவங்க முடி கூட கருகாதபடி நீர் பாதுகாத்த அக்கினிமயமான தேவனே, எங்களை பாதுகாக்கிற வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை வேளையில கூட உங்க கிருபை இல்லைனா நாங்க இல்ல தகப்பனே. இந்த காலை வேளையில உம்முடைய தயவு இல்லைனா, உம்முடைய இரக்கம் இல்லைனா, உம்முடைய அன்பு இல்லைனா நாங்க ஒன்றுமே இல்லை தகப்பனே. எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறவரே, எங்களை உயர்த்தி வைக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, பொறிந்து வைத்திருக்கிறவரே, கண்ணிமை போல எங்களை பாதுகாக்கிறவரே. உம்முடைய கிருபை இல்லைனா, உம்முடைய அன்பு இல்லைனா, உம்முடைய இரக்கம் இல்லைனா
நாங்கள் இல்லை தகப்பனே. எத்தனை பேர் உணர முடியும்? தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிற அற்புதமான செயல்களை பார்க்கும் பொழுது அவரை வாயார துதிக்காம நம்ம இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். நம்மளை தைரியப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவரை தான் நம்ம போற்றி துதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். யாருமே விடுவிக்க முடியாத பாவ கட்டிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். யாருமே மாற்றக்கூட முடியாத, மனிதன் கைவிட்ட சோதனையில் நாட்களில் கூட அற்பமாக எண்ணப்பட்ட நேரத்தில் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அற்புதம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் பலப்படுவோம், தைரியப்படுவோம். யாருமே நமக்கு இல்லாதிருந்தாலும் கூட தேவ பிரசன்னம் நம்மளை தேற்றி ஆற்றி உயர்த்தி வைக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவர் அனாதி தீர்மான அழைப்பினால் நம்மளை அழைத்து வைத்து இன்றைக்கு ஆராதிக்க செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய மகிமை நினைத்து பார்த்து நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம். ஆமென். அவரை நம்பி இருக்கிற, அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மத்தியில் ஒரு மகிமையின் மேகம் அவரை நம்மளை சுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய சூழ்ந்து ஒரு மகிமையின் மேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையின் மேகத்துக்கு நன்றி சொல்லி நம்ம துதிப்போமா? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்த அந்த மகிமையின் மேகம், அவங்க தேவைகளை சந்தித்த அந்த மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் பாதுகாத்த அந்த மகிமையின் மேகம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ள அந்த மகிமையின் மேகம் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் மகிமையின் மேகத்தை நாம் வாஞ்சிப்போமா? அப்படி அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிப்போமா? அப்பா எல்லாம் சொல்லுங்க, என் தலையின் மேலே அந்த மகிமையின் மேகம் இறங்கட்டும் வந்து கேட்போமா? இந்த நொடி பொழுதுல கேட்கிற உள்ளத்துல, கேட்கிற வாஞ்சிக்கிற உள்ளத்துல இந்த நொடி பொழுது அவர் நிரம்ப வல்லமலாய் இருக்கிறார். அவர் நிரப்ப வல்லமலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடு. அப்பா கேட்கிற உள்ளத்துல ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. மகிமையின் மேகம் இங்க இருக்கிற ஒவ்வொரு தலையின் மேல ஒரு அபிஷேகம், ஒரு மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கேட்கிற ஒவ்வொருடைய தலையின் மேல ஒரு புதிய ஒரு அபிஷேகம், புதிய மகிமையை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்தை மூடு. உண்மையாய் கூப்பிடும் பொழுது
அவர் சமீபமாய் இருக்கிறார். நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நம் பேச்சில மூச்சில அவரை நோக்கி பார்ப்போமா? நம் பேச்சில அவர்தான், நம்ம மூச்சில அவர்தான், நம்ம சொல்ல அவர்தான், நம்ம செயலில் அவர்தான். ஓ ஹல்லேலூயா. என் பேச்சில மூச்சில என் சொல்ல என் செயலில கலந்திருக்கீங்க. உண்மையா சொல்லலாமா? என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, நம்ம பேசுற பேச்சில, நம்ம மூச்சில, நம்ம சொல்லுல அவர் கலந்து இருக்கணும். என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆமென். நம்ம மத்தியில ஒரு மகிமையான மேகம், ஒரு வல்லமையான மேகம் நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த அதே மகிமையின் மேகம், சாலமோன் ஆலயத்தில் இறங்கின அதே மகிமையின் மேகம், நம்ம மகிமையின் மேகத்துல நம்ம சபையில நிரம்ப அவர் வல்லவராய் இருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அந்த மகிமையின் மேகம், அந்த வல்லமையான மேகம் நம்மளை சுற்றி காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பிரசன்னம், ஒரு புதிய பிரசன்னம், ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய மகிமைக்குள்ள நம்மளை கடந்து வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஷாபா பாபா ரீமேலாகா ஷாகராபாரி ஏகாராபா ஷாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையான பிரசன்னம் நம்மளை மூழ்கி ஆராதிக்க வைக்க கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஷாபா பாபா ரீமேலாகா ஷாதரா
ரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய தெய்வம் அவர் ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான். ஹalleluya. அவர் எழுந்து நின்று ஹalleluya. அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை, அவரால் முடியாது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹalleluya, ஆமென். யார் கூப்பிட்டாலும், உண்மையாய் யார் கூப்பிட்டாலும், எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கூட அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். மனிதன் கைவிடலாம், எல்லா நிலைமையும் மாறலாம், ஆனால் அவருடைய மகிமை, அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகவே விலகாது. ஹalleluya. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த நிலைமையில் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் ஒருபோது வெட்கப்பட்ட சரித்திரமே இல்லை. ஹalleluya. அவரை நாம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம், அவரை நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம், அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவரே நமக்கு கேடகமும் கண்மலையும் துணையுமா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. துயரத்தில் கூப்பிடும் பொழுது நம்ம அருகில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உண்மையாய் கூப்பிடும் பொழுது நம்ம அருகில் வந்து என் மகனே என் மகளே என்று பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவருக்காக நாம் சுடராய் பிரகாசிப்போமா? ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கரங்கரை விளக்காக நாம் காணப்படுவோமா? ஆமென். அவருக்காக நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம், அவருக்காக அவர் சித்தத்தை செய்து நம்ம வாழ்க்கை வாழலாம். ஹalleluya. நம்மளை குனிந்து தூக்கினவர், பாதாள ஸ்தோத்திரம், ஒரு பாவ கட்டிலிருந்து, ஒரு சாப கட்டிலிருந்து, எந்த மனிதனும் விடுவிக்க முடியாத சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மளை அவர் விடுவித்து இன்றைக்கு ஆராதிக்க கொண்டு வைத்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். எத்தனையோ இல்லாத ஜனங்களுக்கு, எத்தனையோ இல்லாத மனிதர்களுக்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்து அவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் நம்மளை அழைத்து இந்த இடத்துல துதிக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எனது விளக்கு ஒரு நாளும் அணையாது, எனது விளக்கு ஒரு நாளும் அணையாது. அது அவருக்காக பிரகாசிக்க வேண்டும், அவருக்காக நிற்க வேண்டும், அவருக்காக ஒளி விளக்காய், கடங்கர விளக்காய் நாம் பிரகாசிப்போமா? ஹalleluya. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து வந்திருக்கிற யாவருமே அவர் பாவ குழியிலிருந்து, பாவ சேற்றிலிருந்து அவர் மாத்திரமே தூக்கி வைத்திருக்கிறார். உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, எனது விளக்கு எரிய செய்தேன், இரவை பகலாக்கினேன். ஆம், எனது விளக்கு எரிய செய்தேன், இரவை பகலாக்கினேன். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. உண்மையா சொல்லலாமா? அறிக்கை செய்யலாமா? எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் ஜீவன் பிரியும். பரலோக ராஜா பரலோகத்தில் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறார். இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன்
என்றுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், ஓ நான் நம்பும் கேடகம். நம்ம நம்புற ஒரே ஒரு கேடகம் அவர் ஒருவர் தான். நீதானையா நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் அவர் ஒருவரே, தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. எங்களுக்கு ஆறுதல் நீங்க தான்ப்பா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு அவர் ஒருவரே மகிமையின் தேவன், அவர் ஒருவரே துதிக்கெல்லாம் பாத்திரர். ஆறுதல் நீதான், எங்களுக்கு ஆறுதலே நீங்க தான்ப்பா. தூயவர் தூயவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து பரலோகத்திற்கு நம் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய ஆராதனை பிரியப்பட்டு இங்கே இறங்கி வந்து அவர் மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாள் இப்படி தான் நாம் பரலோகத்தில் தேவனோட நாம் இணைந்து அவருடைய மகிமையில் நிரம்பி நாம் ஆராதித்து கொண்டிருப்போம். அந்த நாள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர்
ஆமென். விசுவாசமா சொல்றீங்க, நான் தேவனை ஆராதிக்க பரலோகத்தில் கடந்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. பரலோக ராஜாக்கு பரலோகத்தில் நாம் தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மகிமை, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மகிமை, பெரிய மகிமை நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமை நம்மளை உயர்த்தி வைக்கும். அந்த மகிமை நம்மளை நடத்தும், இறுதி வரை நடத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட பாடல் வேலை, ஆராதனை வேலை, எல்லா வேலையும் தேவன் நேர்த்தியாய் நடத்தினபடியாக, அவர் நாமம் மகிமைப்பட்டபடியாக, அவர் வந்து மகிமைப்பட்டபடியாக நன்றி சொல்லி ஒருவர் மீதியான வேலை முழு தேவன் நடத்தும்படியாக நன்றி சொல்லி ஜெபம் செய்வோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்தில் ஆமென் 2வது முறையாக தேவ சமூகத்தில் கூடி உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் பகுதி, ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டீரே, துதியை ஏற்றுக்கொண்டீரே. ஹல்லேலூயா. நான் இவர்கள் நடுவில் உலாவி இவர்கள் தேவனாய் இருப்பேன், இவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்னவரே. ஆமென், ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு 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 உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்துள்ள பகுதியை உம்முடைய அன்பான கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 50, பழைய ஏற்பாடு, பக்கம் 700. சங்கீதம் 50, பழைய ஏற்பாடு, பக்கம் 700. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திருக்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான்
நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லை. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லை. உம் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கி நீர் என்னையும் நீர் உம் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கி நீர் என்னையும் நீர். தெய்வ அன்பு என்ன உன்னதம், இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளிலேற்றதை உணரவில்லை. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளிலேற்றதை உணரவில்லை. தன்னந்தனிமையிலே மனமொழிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமொழிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என் அடைக்கலம், ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். பிரைஸ் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்தவங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்க போகிறோம். ஏன்னா பாஸ்டர் நமக்கு புதியவர் அல்ல. நம்ம தாய் சபையோட செக்கினா ஏஷ் பாஸ்டர் ராபின்ஸோட சகோதரியோட கணவர் பொன்மலை பகுதியிலே ஊழியை செய்து கொண்டிருக்கார்கள். அது வந்தது மிகுந்த நமக்கு சந்தோஷம். இல்லை வார்த்தைகளை தெளிவாக பேசக்கூடிய ஒரு தேவ மனிதர் அவர். சத்தியத்தை சத்தியமாக பேசக்கூடியவர். ஆழமான சத்தியத்தை போதிக்கக்கூடிய தேவ மனிதர் ஆண்டவர் நமக்கு அழைத்திருக்கார். அவரை மகிமையின் சபையின் சார்பாக கரங்கள் தட்டி அவரை வரவேற்போம். தேவனால் மையப்படுவதாக பேசுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த மகிமை ஏஜி சர்ச்சில் இந்த ஆறாளிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் ஆண்டிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற பாஸ்டர் உதவி ஊழியராக இருக்கிற கிங்ஸ்லி பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற மூப்பர்களுக்காக, விசுவாச மக்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 இன்றைக்கி 12ஆம் தேதி ஆயிடுச்சது. ஆனாலும் இந்த மாதம் முழுவதும் என்ன செய்யலாம்? ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேற்றுக்கு ஃபோன் பண்ணி இங்கே செய்தி கொடுக்கணும்னு சொன்னபோது இன்றைக்கி நான் தான் அங்கே மெசேஜ் கொடுக்கணும். 7லேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை, அப்புறம் 10லேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை இருக்குது. ஆனால் பாட்டு ஆராதனையை முடிச்சுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி வந்தேன். என்னுடைய மனைவி மேர்சி தான் இன்றைக்கி நேற்றுக்கு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி இங்கே செய்தி கொடுக்க சொன்ன பிறகு அவங்க இன்றைக்கி அங்கே மெசேஜ் கொடுப்பதற்காக ஆயத்தமானார்கள். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் 2வது சர்வீஸ் 10 மணிக்கு இருக்குது. பாடல் ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கும்போது நான் போய் சேருவேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இம்மட்டும் இந்த சபையை நடத்தி வருகிறார். அருமையாக இருக்கிற இந்த விசுவாசிகளுக்காக பாஸ்டர் தங்கராஜ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கடந்த வருஷத்திலே டிசம்பர் மாதம் கர்த்தருக்குள் மகிமையில் பிரவேசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஊழியம் இதை தொடர்ந்து நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல விசுவாச மக்களுக்காக, தலைவர்களுக்காக, ஊழியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசித்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நான் ஒரு பெரிய செய்தியாக இல்லை. ஹல்லேலூயா. இந்த 50ஆம் சங்கீதத்தில் கடைசியாக நம்ம பார்த்தோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுகிறது. சாக்ரிஃபைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திர பலி பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் என்கிறதான புஸ்தகத்தில் அநேக பலிகளை குறித்தும் பலி செலுத்த வேண்டிய விதங்களை குறித்தும் தெளிவாக நாம் பார்க்கிறோம். என்ன பலியெல்லாம் இருக்குது? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி பல பலிகள், போஜன பலி, எல்லா பல பலிகளை நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன பலி செலுத்தணுமா? அப்போ நம்ம யாருமே ஆடு மாடெல்லாம் இங்கே கொண்டு வரல, வேறு எந்த மிருகத்தையும் கொண்டு வரல. நாம் நம்முடைய வாயிலிருந்து, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு என்ன பலி செலுத்தணும்? ஆண்டவர் இந்த ஒரு புதிய ஆண்டை நமக்கு கிருபையாக இலவசமாக கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன் இந்த ஆண்டை நமக்கு நம்முடைய ஆயுஷ் நாட்களோடு கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. நம்முடைய வாழ்வின் மூலம், நம்முடைய நடக்கையின் மூலம் நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அதில் ஸ்தோத்திர பலி, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்கிறான்? நெகேமியா புஸ்தகத்தில் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி செலுத்தினா நாம் யாரை மகிமைப்படுத்துகிறோம்? யாரை மகிமைப்படுத்துகிறோம்? கர்த்தரை, சிருஷ்டி கர்த்தரை, உன்னதமான தேவனை, ஜீவனுள்ள தேவனை. அவரை நம்ம அப்போ நிறைய நேரத்தில் பாஸ்டர் சொல்லுவாங்க, சோத்திரம் சொல்லுங்கள், சோத்திரம் சொல்லுங்கள், துதியுங்க, ஆராதிங்க. இங்கே நல்லா ஆராதித்து கொண்டிருந்தீங்க. வருகிற நேரத்தில் அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் நாம் கர்த்தரை ஆராதிக்கணும், இன்னும் கர்த்தரை துதிக்கணும், இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதற்காக தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை என்ன சொல்வார்கள்? சொல்லி வருவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அதனால் ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம், இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகாதவைகள், ஆகாதவைகள். ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை என்ன செய்யும்? கெடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வம்பான பேச்சு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரியவர்களுக்கு, விசுவாச மக்களுக்கு வம்பான பேச்சு, வம்பான பேச்சு, வீம்பான பேச்சு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தகாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பு, புத்தியீனமான பேச்சு. வளவளன்னு சில நேரம் என்ன செஞ்சோம்? புத்தியீனமா அதில் எந்த ஒரு
இதம் இருக்காது, கருத்தம் இருக்காது, பேசிட்டே இருப்பாங்க, அதில் அர்த்தம் இருக்காது. அல்லேலூயா. புத்தியினமான பேச்சும் பரியாசமும் என்ன செய்யாதாம்? பரியாசம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 1 நமக்கு தெரியும், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில். இப்போ மற்றவங்களை எப்போவுமே கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, ஏளனமாக பேசுறது, நிந்திக்கிறது, அவமதிக்கிறது, யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பரியாசம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பரியாசம் பண்ணக்கூடாது. பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். இப்போ யார் பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தில் பரியாசம் பண்ணுகிறவங்க பாக்கியவான்கள் கிடையாது. வம்பு புத்தீனமான பேச்சு பேசுகிறவங்க பாக்கியவான்கள். கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நடக்கையாலும் நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் தகாது. அப்போ ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறவர்களுக்கு எது தகாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்துக்கு சொல்லும்போது, அந்த எபேசிய சபைக்கு சொல்லும்போது, வம்பான பேச்சு தகாது, புத்தீனமான பேச்சு தகாது, பரியாசம் தகாது. எதுதான் தகுந்தது? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்வது நமக்கு. அதான் இன்னொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அப்ப துதி, ஸ்தோத்திரம், துதி பலிகள் கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் அவருடைய நாமத்தை துதிக்கும். அப்ப அவருடைய நாமம், யாருடைய நாமம்? அவருடைய. அவர் யாரு? கர்த்தர்னா யாரு? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு. அவருடைய நாமம், இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்க, வானத்திலும் பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படும்படி மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. அப்ப அவருடைய நாமம், ஹிஸ் நேம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி என்று சொல். இங்க கனி, அங்க பலி, மறுபடியும் பலின்னு வருது. கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்ப உதடுகளின் கனி, the fruit of lips என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை நாம் கர்த்தருக்கு, அப்ப கர்த்தருக்கு செலுத்துகிறதுனாலே கர்த்தர் மகிமைப்படுவார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் மகிமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய. ஆங்கிலத்தில் இன் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும், எல்லாவற்றிற்காகவும். இன் எவ்ரிதிங் என்று சொல்லும்போது எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் இன்னும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இன்னும் இந்த வருஷத்திலே கர்த்தர் இன்னும் பல நாட்களை நமக்கு வைத்திருக்கிறார், நமக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். இன்னும் அநேக நாட்கள், மாதங்கள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய நாட்களை, நம்முடைய நேரங்களை கர்த்தரை துதிப்பதற்கும், கர்த்தரை ஆராதிப்பதற்கும், கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கும், ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கும் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், ஹிஸ் வில், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் என்று இங்கே வாசிக்கிறோம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, அப்படி செய்வது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக, விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நம்ம வாசித்த 50ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு என்ன செலுத்தணுமா? உனத்துல வேற எதையும் கேட்கல. நான் பசியாக இருந்தால் உன்ட்ட என்ன நான் கேட்க மாட்டேன். நாம பசிக்கு அவர் ஆகாரம் தருகிறவர். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு என்ன கொடுக்கிறாராம்? ஆகாரம். நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், ஏன்னா பூமியும் அது நிறைவும். ஆமாம், பொன்னு அவருடையது, எல்லாம் அவருடையது. பூமியும் அது நிறைவும் எது? கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? அவர் அப்படி செய்கிறது இல்லை.
ஆனா என்ன சொல்லி இருக்குது அடுத்த நீ வசனத்துல, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. உன்னதமானவருக்கு என்ன செலுத்து? உன் பொருத்தனை யாருக்கு செலுத்துகிறோம்? உன்னதமானவருக்கு. அநேகர் பொருத்தனை செய்வாங்க. எனக்கு இந்த காரியம் நடந்தால், இந்த சுகம் எனக்கு கிடைத்தால், பிள்ளைக்கு பரீட்சையில் வெற்றி கிடைத்தால், எனக்கு நல்ல வேலை கிடைத்தால், நல்ல திருமணமானால் நான் கர்த்தருக்காக இதை செய்வேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. ஆனால் அநேக நேரம் அந்த பொருத்தனை என்ன செய்ய மாட்டாங்க, செலுத்த மாட்டாங்க. பொருத்தனை என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு என்ன செய்யணும், பொருத்தனை செலுத்தினா என்ன செய்யணுமா, செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. பொருத்தனை செலுத்தி அடுத்து என்ன சொல்லியிருக்குது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மறுபடியும் நீ என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாய். நீ கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன். இப்போ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிட சொன்னாரு? ஆமா, ஆபத்திலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாய். நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கமே அவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த. அல்லேலூயா. 66ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 66ஆம் சங்கீதம். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். நம்முடைய தேவன், என்னுடைய தேவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அல்லேலூயா. நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை, அவர் ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அது வாயிலிருந்து வெளியில வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரன்னு சொன்னா அது துதிக்கும் சத்தத்தை என்ன செய்யுங்க, கேட்க. அநேகருடைய ஸ்தோத்திரம் வெளியிலேயே வராது, வாயிலிருந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அது என்ன செய்யணும், வாயிலிருந்து வெளியில் வரணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு வார்த்தைகள் வெளியில் வரணும். துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அடுத்ததாக, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். நம்முடைய கால்களை தள்ளாட விடவில்லையா? அவர் நம்முடைய கால்களை, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஸ்தோத்திரங்களை செலுத்தி துதிக்கும் சத்தத்தை என்ன செய்யுங்க, கேட்க பண்ணுங்க. இந்த ஆண்டிலே நாம் கர்த்தரை அதிகமாக ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 107 22 வாசிங்க. 107 22. சங்கீதம் 107 22. சங்கீதம் 107 22. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியை, அவருடைய செயல்கள், அவருடைய அற்புதங்கள், அவர் செய்த நன்மைகளை எப்படி விவரிக்கணுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை ஆனந்த சத்தத்தோடு என்ன செய்யணும், விவரிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள், அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. ஏன்னா 21ஆம் வசனத்தை அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற எதுக்காக துதிக்கணும், எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய கிருபையினால் தான் இந்த வருடத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை வழி நடத்துகிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவில்லை. அவருடைய கிருபை நிமித்தமும் கர்த்தரை அவர்கள் என்று சொல்லும்போது ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற, ஆமா, யாருக்கு அதிசயம் செய்கிறாரு? மிருகங்களுக்கா, பறவைகளுக்கா? அவைகளுக்கும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறான்னு இருக்குது. ஆனால் யாருக்கு அதிசயம் செய்கிறாரா? நமக்கு அதிசயங்களை, உன்னை அதிசயங்களை என்ன செய்வேன், காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது இந்த வருஷத்தில்? என்ன வசனம்? கர்த்தர் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஆமேன். பரிபூர்ண நன்மை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிபூர்ணமான காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பரிபூர்ணமானதை பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் 2வது பகுதி பி அப்படின்னு போட்டிருக்கு தெளிவாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அதிசயங்களின் நிமித்தமும், அதிசயம் நம்முடைய
சரீரமே அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறதாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் என்ன செய்வேன், உம்மை துதிப்பேன். பிரமிக்கத்தக்க நம்ம சரீரத்தை அப்படி ஆண்டவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாக, நமக்கு இருக்கிற மூளை, நமக்கு இருக்கிற கண், நமக்கு இருக்கிற வாய் எல்லாம் பிரமிக்கத்தக்கதாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அப்போ அதிசயங்களை அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் என்னத்தை செய்கிறாராம், அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் மனுப்புத்திரருக்கு செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து அப்படின்னு சொல்லி தான் அவருடைய கிருபை நிமித்தமும். அடுத்த வசனம் 22 மறுபடியும் ஸ்தோத்திர பலிகளை, அப்ப துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு என்ன செய்வார்களாக, விவரிப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே நான் சொன்ன காரியம் 50ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை என்ன செய்கிறான், மகிமைப்படுத்துகிறான். வேற யாரையும் நம்ம மகிமைப்படுத்துவதற்கல்ல, கர்த்தரை நாம் என்ன செய்யணும், மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எதற்கெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்? நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறோம், அவரை ஸ்தோத்திரித்திருக்கிறோம், அவரை துதித்திருக்கிறோம். இன்னும் இந்த வருஷத்தில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். சில காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி நாம் பிற்பாடு அடுத்த காரியங்களுக்குள்ளாக நாம் செல்லலாம். சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்டில் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் எல்லா ஜெபத்துக்கும் ஒருவேளை பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் தந்தார்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ என் ஜெபத்தை கேட்கலையே அப்படின்னு நீங்கள் சோர்வடைந்து விட வேண்டாம். ஜெபத்திற்கு சில நேரம் உடனடியாகவும் இருக்கும், சில நேரம் கால தாமதமும் ஆகலாம். ஆனால் ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறவர், பதில் கொடு. ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவன் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல், அப்படி கிருபை விலகி இருந்தால் நம்ம யாருமே நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, மலைகள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். அங்க என்ன சொல்லிருக்கு, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். அப்ப கிருபை விலகுனா நம்ம எல்லாமே ரொம்ப கிருபை விலகுனா என்னது, இருக்கவே முடியாது. நிர்கதியான நிலைமை, நிர்பந்தமான நிலைமை, நிர்மூலமாகி போயிருப்போம். அல்லேலூயா. ஆனால் அவருடைய ஜெபத்தை தள்ளலையா, சங்கீதக்காரருடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யலையா, தள்ளல. அவருடைய கிருபை அவரை விட்டு விலக்கல்ல. அந்த தேவனுக்கு என்ன உண்டாவதாக. அப்போ நம்மளும் சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், என்னுடைய ஜெபத்தை நீர் என்ன செய்யலை, தள்ளலை. உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கல்ல. இந்த வருஷத்திலும் என் ஜெபத்தை நீ தள்ள மாட்டீர், உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்க மாட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம் சொல்ல நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்ல என்ன செய்யணும், கிருபையை என்னை விட்டு விலக்க மாட்டீர், ஜெபத்தை என்ன செய்ய மாட்டீர், தள்ள மாட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அப்படி செய்தீர், இனிமேல் அப்படி செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை விலகாமல் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், ஜெபத்துக்கு அநேக ஜெபங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் இப்படி இருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் நம்மிடத்தில் என்ன செய்வார்கள், வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். அல்லேலூயா. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 14. அந்த சீத்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலத்தில் உண்டாகும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அப்ப உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இதை சொன்னது யார் தெரியுமா? என்ன பேரு? மெல்கிசேதேக்கு என்கிறதான ஆசாரியன் ஆபிரகாமை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த.
இப்போ சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறவராம். தேவனுடைய பிள்ளைகளுடைய கையில் என்னத்தை ஒப்பு கொடுக்கிறவராம்? சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த மெல்கிசதேக் என்றும் அவருக்கு பேர் இருக்கிறது. சாலேமின் ராஜா அப்படின்னும் பேர் இருக்கிறது. அல்லேலூயா. சாதோக் என்றால் நீதியின் ராஜா. அல்லேலூயா. சாலேமின் ராஜா என்ன? சமாதானத்தின் ராஜா. அல்லேலூயா. அப்படி 2 பேர் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், அவரை குறித்து சொல்லிக்க எப்படிப்பட்டவரா? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் சொல்லப்படுகிறது. அவர் சொல்றாரு, உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உன்னதமானவர். எப்படிப்பட்ட தேவன்? ஆமாம், சாதாரணமான கடவுளை நம்ம ஆராதிக்கல. அல்லேலூயா. மோஸ்ட் ஹை காட் என்று சொல், உயர்ந்த தேவன். அவருக்கு நிகர் யாருமே இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமானதே. அவனுக்கு ஆபிரகாம் என்ன செய்தாராம்? தசமபாகம் கொடுத்தாராம். அல்லேலூயா. இப்போ தசமபாக பாட்டுக்கு நான் வரல, ஸ்தோத்திரம் என்கிற பாட்டில் தான் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அப்போ உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த, அப்போ நம்ம கையில் ஆண்டவர் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறவர். அல்லேலூயா. சத்துருக்களும் எப்படி மாறுவாங்க? சிநேகிதர்களாக மாறுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒப்பு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அதற்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 124 சங்கீதம் 6 வசனத்தை வாசிங்க. 124:6. 124:6. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது இந்த சங்கீதத்தில் முதல்ல நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது, மனுஷர் நமக்கு விரோதமாக, அப்போ சில மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். மனுஷர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? எழும்பி இருக்கலாம். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். கோபம் எரியும் போது எப்படி விழுங்கி இருப்பாங்களா? உயிரோடே. சிலருடைய கோபம் எப்படி பயங்கரமாக இருக்கும். கோபம் என்ன செய்தா? எது தான் எரியும்? தீ தான் எரியும். ஆனால் இங்கே என்ன எரியுதான்? கோபம் எரியுது. இன்றைக்கி காட்டு தீ, நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா காட்டு தீ எங்கே எரிஞ்சிட்டு இருக்கு? அமெரிக்காவில், லாஸ் ஏஞ்சல்ஸில், கலிஃபோர்னியாவில் எதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீ. எத்தனையோ லட்சம் பேர் ஜனங்கள் வீடுகளெல்லாம் நாசமாகி கருகி போச்சுது. வாகனங்கள்லாம் ரோட்டில் அப்படியே எரிஞ்சு நிற்குது. அப்படி ஒரு, ஏன்னா இது ஒரு கடைசி காலம். அதனால் நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே எப்பொழுதும் கர்த்தரை என்ன செய்வோம்? துதித்து கொண்டே இருப்போம், ஆராதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அங்கே தீ, பயங்கரமான காட்டு தீ, பெரிய சூறாவளி புயல், 150 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வீசுவதனால அது வேகமாக பரவி பல வீடுகள், எத்தனையோ பேர் பணக்காரங்க, வசதி படைத்தவங்க எல்லாம் இருந்தாலுமே எங்கே வந்து நிற்கிறாங்க? தெருவில் வந்து நிற்கிறாங்க. ஒரு பரிதாபமான நிலைமையாக இருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அமெரிக்காவில் சில பகுதிகள் நல்ல செழுமையாக இருக்கிறது. இங்கே இந்த இடத்துல ட்ரையாக இருக்குது, வறட்சியான இடமாக இருக்குது அப்படின்லாம் நியூஸ் சொல்லப்படுகிறது. அதனால் இயற்கையில் பெரிய மாற்றங்கள் வருகிறது. பல இடங்களில் பூமி அதிர்ச்சி, சுனாமி, இப்படி காரியங்கள்லாம் வருது. ஆனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோன்னா கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலையில் என்ன நடந்தது, வயநாட்டில் என்ன நடந்தது, எங்கே என்ன நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஆயுஷ் நாட்டில் தந்திருக்கிறார். இருக்கிற நாட்களிலே கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தரை அதிகமாய், இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷனுடைய கோபம் எரிகையில், அதான் சொல்ல வந்தேன். கோபம் நம்மையில் எரிகையில் நம்மை அவர்கள் எப்படி விழுங்கி இருப்பாங்களா? உயிரோடையே விழுங்கி இருப்பாங்க. உயிரோடையே. யோனாவை திமிங்கலம் என்ன செய்தது? உயிரோடையே விழுங்கிச்சது. அப்போ உயிரோடையே வெளியே என்ன செய்தது? வெளியே கொண்டு வந்து கக்கிச்சுது. அல்லேலூயா.
உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சங்கீதக்காரர் சொல்றாரு. அடுத்தது, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவில் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு, அப்படி விரோதமாய் எழும்பின மனுஷனுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பற்களுக்குன்னா சிலர் நம்மளை வசப்பாடி இருப்பாங்க, அல்லது அவங்க பற்களுக்குள்ளாக நம்ம கிடந்து என்ன செஞ்சிருக்கலாம், நிந்தித்திருப்பாங்க, ஏளனப்படுத்தி. ஆனால் ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. இங்கே ஒப்பு கொடாது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். மனுஷனுடைய பற்கள் மனுஷ விரோதமாக எழும்பும்போது ஆளுநர் அவங்களுடைய பற்களுக்கு இரையாக, பற்களுக்கு இடையில் ஆகாரம் போச்சுன்னா என்ன செய்யும்? கிரைண்டிங் மெஷின். இது என்னது? நம்முடைய பற்களை என்னது அரைக்கும் ஒரு எந்திரமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. நம்மளை அப்படி கடித்து கொதறி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பாஷையில் சொன்னாங்க. கடித்து என்ன செஞ்சுருப்பாங்க? கொதறி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அதற்கு என்ன செய்யலை? ஒப்பு கொடுக்கல. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 18:10. யாத்ராகமம் 18:10. உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்த தேவன். அல்லேலூயா. எகிப்தியருடைய எகிப்து தேசத்தில் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க? 430 வருஷம் என்ன செய்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய நேரம் வந்த பொழுது கர்த்தருடைய கூக்குரலை கேட்டார். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் இறங்கி வந்தார். மோசே அங்கே அனுப்புகிறார். அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை, கையின் கீழ் அடிமையாக அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. நாமும் எத்தனையோ அடிமைத்தனத்தில் இருந்தோம். நாமும் எத்தனையோ இயேசுடைய ரட்சிப்பை பெறும் என்பதாக நம்ம எத்தனையோ அடிமைத்தனத்தில் என்ன செய்தோம்? இருந்தோம். ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? எத்தனையோ பாவ பழக்கங்களிலே அடிமையாக நாம் இருந்திருக்கிறோம். அப்படி தானே? எத்தனையோ அசுத்தங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை விடுவித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அல்லேலூயா. இன்னும் விடுவிக்க போகிறதற்காகவும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எகிப்தியரின் கைக்கும் விடுவிக்கவே முடியாது, அவங்களே தப்புவிக்கவே முடியாது. இன்னும் எத்தனையோ ஆண்டு காலம் அடிமையாக தான் இருந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார், அவளை தப்புவித்தார், அவளை விடுவித்தார். அல்லேலூயா. எகிப்தியரின் கையின் கீழ் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு, அவருடைய ஜனங்கள் தான், கர்த்தருடைய ஜனம்தான். ஆனால் அவங்க பல வருஷங்கள் அடிமைகளாக இருந்தாங்க, கையின் கீழ் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவளை விடுவித்தார். அல்லேலூயா. அந்த விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் ஆண்டவர் எத்தனையோ பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து விடுவித்ததற்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒப்பு கொடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், தப்பு வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல விதத்திலே கர்த்தருக்கு என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கலாம். இந்த ஸ்தோத்திரம் என்று சொன்னதான அந்த நபர் யாருன்னா மோசையின் மாமனாகிய எத்ரோ என்பவர் தான் இந்த ஸ்தோத்திரம் எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையில் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அந்த நல்ல தேசத்திற்காக அவரை எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு நம்ம தெசலோனிக்கல்ல பார்த்தோம். அப்போ அந்த நல்ல தேசத்திற்காக நமக்கு ஒருவேளை இந்திய தேசம் இது நல்ல தேசமா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். மற்ற தேசங்களை பார்க்கும்போது இந்தியா ஒரு நல்ல தேசம்தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், இப்போ நமக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லா தேவையும் சந்திக்கப்படுது. அதனால் கர்த்தரை என்ன செய்திடக்கூடாது? மறந்துடக்கூடாது. நீ புசித்து திருப்தி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னதான காரியம், நீ புசித்து திருப்தியாக இருக்கும்போது நீ என்ன செய்யணுமா? கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த
எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு, நல்ல குடும்பத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல சபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஊழியர்களுக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் தந்த வீடு, ஆண்டவர் தந்த குடும்பம், ஆண்டவர் தந்த பிள்ளைகள், ஆண்டவர் தந்த வேலை, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. திருப்தியான பிற்பாடு கர்த்தரை மறந்துடக்கூடாது, கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. எல்லாம் எனக்கு இருக்குது, அதனால் நான் கர்த்தரை தேட அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்தை எல்லா மகா பிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எஸ்ரா சொன்னதான ஸ்தோத்திரம். எதற்காக ஸ்தோத்திரம் பண்றாரு? எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க. ஆலயத்தை என்ன செய்யணுமா? அலங்கரிக்கணும் அப்படின்னு உள்ள அந்த யோசனையை யாருடைய இருதயத்தில் கர்த்தர் போட்டாராம்? ராஜாவின் இருதயத்திலே கர்த்தர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. எஸ்ரா, நெகேமியா இவர்களெல்லாம் சிறையிருப்பில் இருந்தவங்க. எஸ்ரா ஆலயத்தை கட்டணும், நெகேமியா இடிந்து போன அலங்கத்தை கட்டணும், அதுக்காக சிறையிருப்பிலிருந்து வருகிறார். செருபாபேல் அதே போல இருக்கிறாங்க. இங்கே எஸ்ரா சொல்றாரு, எருசலேமுடைய கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிப்பதற்காக, ஆலயத்தை அலங்கரிக்கணும், ஆலயம் நல்லா இருக்கணும். நமக்கும் நாமே தேவனுடைய ஆலயம் சொல்லியிருக்கு. இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த அலங்காரம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனை ராஜாவின் இதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்தை எல்லா மகா, அப்ப ராஜா, மந்திரிகள், பிரபுக்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு அடுத்தபடி மந்திரி, அப்புறம் யாரா? பிரபுக்கள், மகா பிரபுக்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய, தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சிலருடைய தயவு நமக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? கிடைச்சிருக்கா இல்லையா? கர்த்தருடைய தயவு நமக்கு இருந்திருக்கிறது, மனுஷனுடைய தயவு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது? இருந்திருக்குது. அப்படிதானே? உங்கள் தயவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் யாருடைய கண்களிலோ, எஸ்தருக்கு யாருடைய கண்களிலே தயவு கிடைத்ததாம்? ராஜாவுடைய கண்களில் என்ன செய்ததாம்? தயவு கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது, அது கர்த்தரே அதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜாவுடைய உள்ளத்தில் யோசனையை கொடுத்திருக்கிறார். ராஜா தானாகவே சொல்லலை, ராஜாவுடைய உள்ளத்தில். ஹல்லேலூயா. ஒரு நீதிமொழியில் ஒரு வசனம் உண்டு, ராஜாவின் இருதயம் எப்படி இருக்கிறதா? அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. நீர்க்கால்களை அவர் சித்தமானபடி என்ன செய்கிறாராம்? அவர் திருப்புகிறார் அப்படின்னு நீதிமொழியில் ஒரு வசனம் என்ன செய்கிறது? இருக்கிறார். அப்போ ராஜாவின் இருதயம். இப்போ இந்த ராஜா வந்து கர்த்தரை சேவிக்கிற ராஜா இல்லை, கர்த்தரின் கையில் எப்படி இருக்கிறதா? கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது. எத்தனை வசனமா? நீதிமொழிகள் 21:1. நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் எப்படி இருக்கிறதா? நீர்க்கால்களை போல இருக்கிறது. அவர் தமது சித்தப்படி அதை, ராஜாவுடைய இருதயத்தை இங்கே திருப்பிட்டார். எதற்காக? எஸ்ராவை எருசலேமுக்கு அனுப்பி ஆலயத்தை என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும். எஸ்ரா என்கிறதான எஸ்ரா யாரு? வேத பாரகன், உத்தமனாகிய வேத பாரகன் என்று எஸ்ராவிலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்கிறதற்கான ஒரு வாஞ்சை, விருப்பம் எல்லாமே எஸ்ராவுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் தயவு யார் மூலம் வருகிறது? ராஜாவின் மூலமும், பிரபுக்கள் மூலமும், மந்திரிகளின் மூலமும். ஹல்லேலூயா. கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்கள், சாதாரணமானவங்க கிடையாது. எப்படிப்பட்டவங்களா? பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும். ஒரு சிலருக்கல்ல,
எல்லாருக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்கப்படின எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பலருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அல்லேலூயா. பலருடைய தயவு நமக்கு இருந்திருக்கிறது. கர்த்தர் அவருடைய உள்ளங்களில் ஏவி நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய பிள்ளையுடைய படிப்பின் விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், போய் நின்ன இடங்களெல்லாம் சில நேரங்களில் தடைகள் வந்திருந்தாலும் கர்த்தருடைய தயவு இருந்ததுனால அதற்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வருஷத்திலும் சிலருடைய தயவு, உம்முடைய தயவு எங்களுக்கு வேணும், அதுதான் அவசியம், அது மேலானது. எல்லாருடைய தயவுக்கு மேலாக கர்த்தருடைய தயவு நமக்கு இருக்கணும். அவர் யாருடைய உள்ளங்களெல்லாம் ஏவுகிறாரோ அவர்கள் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்? தயவு என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா. அதற்காக பிள்ளைகளுக்கு நம்ம சில ஜெபம் பண்ணுவாங்க. டீச்சர்ஸுடைய கண்களில் என்ன கிடைக்கணும்? என்ன எக்ஸாம் அந்த பேப்பர் திருத்தருடைய கண்களில் என்ன கிடைக்கணும்? தயவு. படிக்கிறாங்களே இல்லையோ, பரீட்சை நல்லா எழுதியிருக்கிறாங்களே, தயவு கிடைக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். இங்கே யாராவது 10th +2 எழுதுகிற பிள்ளைகள் இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய தயவு, திருத்துடைய தயவு உங்களுக்கும் கிடைப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ +2 இன்றைக்கி காலைல அதுக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். 10th எழுத போகிற பிள்ளைங்க, +2 எழுத போகிற பிள்ளைங்க, அதற்காக நம்ம ஏன்னா கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது, அப்படி தானே? அதனால் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்போ யாருக்கு ஸ்தோத்திரம்? எதுக்காக ஸ்தோத்திரம்? தயவு கிடைக்க பண்ணின தேவனுக்கு. இந்த வருடத்தில் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுகிற தேவனுக்கு ஏற்கனவே பல தயவு ஆண்டவர் நமக்கு பலர் மூலம் தந்திருக்கிறார். அதற்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலிகளை நாம் என்ன செய்யணும்? ஏறெடுக்க வேண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. இந்த காரியத்தை சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய வீட்டில் மூத்த வேலைக்காரன் அல்லது மூத்த ஊழியக்காரனாக இருந்த எலியேசர் என்பவர் சொல்கிறான், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு என்ன செய்யலை? விலக்கவில்லை. உண்மையை விலக்கல்ல, கிருபையை விலக்கல்ல. இங்கே அப்படிதான் கிருபையை விட்டு விலக்கல்ல, அப்படி கிருபையை விலக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ எஜமானுடைய தேவனுக்கு எலியாசர் என்ன செய்கிறான்? ஏன்னா உண்மையையும் கிருபையும் எஜமானை விட்டு என்ன செய்யலையா? அதற்காக இந்த ஊழியக்காரன், இந்த வேலைக்காரன் அதற்காக என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். இன்னொரு இடத்துல சொல்றாரு அவரு, 48ஆம் வசனத்தை வாசிங்க. 48 தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து. எப்படி பணிந்து கொண்டானா? தலை குனிந்து. அப்படி தலை குனிந்துன்னா என்னது? சாஷ்டமாக முகங்குப்புற விழுந்து தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் அப்படிங்க சொல்றார். கர்த்தரை இப்ப நேர்வழியாய் என்னை நடத்தி கொண்டு வந்த, நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் நேர்வழியாய் நம்மை நடத்துகிறவர், சீரான பாதையில் நம்மை நடத்துகிறவர், சபையான வழியிலே நம்மை நடத்துகிறவர். கடந்த நாட்டில் நேர்வழியாக உங்களை நடத்தி வந்திருப்பார். இது திருமண விஷயத்தில் சொல்லியிருக்குது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்பத்தையும் நேர்வழியாய் அவர் நடத்தி வருகிற தேவன். அல்லேலூயா. இப்போ நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்தரித்தேன். இந்த ஆண்டில் உங்களை எப்படி நடத்துவார்? நேர்வழியாக நடத்துவார். அல்லேலூயா. சீரான பாதையில் நம்ம என்ன செய்வார்? அவர் நடத்துவார். சீரான பாதையில், செவையான பாதையில் நடத்துகிற தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை நேர்வழியாக நடத்தினார். எங்கேயே நான் சிக்கிக்கொள்ளலை, எங்கேயே நான் பாட தவறல. என்னை எப்படி நடத்தினார்? நேர். அதே போல் ஆண்டவர் உங்களையும் அவருடைய நேரான பாதையிலே, சீரான பாதையிலே, செவையான வழியிலே உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. நேர்வழியாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க.
1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8:15. மறுநாளிலே 1 ராஜாக்கள் 8:15. அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால், வாயில சொன்னதை கையினால நிறைவேற்றினாராம். அல்லேலூயா. வாக்கினால் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார்? கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ வார்த்தையை சொல்லிட்டு வாய்ப்பேச்சோடு அவர் போகிறதில்ல, சொன்னதை அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் சொன்னால் அதை என்ன செய்கிறவர்? அவர் செய்கிற தேவன். வாக்கு தத்தத்தில் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை என்ன செய்வாராக? நிறைவேற்றுவாராக. வாக்கினால் சொன்னதை கரத்தினால், இதை சாலமன் ராஜா சொல்றார், வாக்கினால் சொன்னதை கரத்தினால். அப்ப திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவர் ஒரு திட்டம் தந்தால், ஒரு பிளானை நமக்கு தந்தா, அதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பாரியில் விட்டுட்டு போற தேவன் அல்ல. அல்லேலூயா. வாக்கினால் சொன்னதை நிறைவேற்றி அவர் என்ன செய்வார்? முடிப்பார். அல்லேலூயா. he will fulfill, he will accomplish. அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். இதே வசனத்தை 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால். அப்ப அந்த தேவனுக்கு அவன் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான்? செலுத்துகிறான். அப்ப நமக்கும் ஆண்டவர் சொன்னதை பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார், இன்னும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சொல்லியும் மனுஷர்கள் சொல்லி செய்யாமலும் போகலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொன்னால் அதை என்ன செய்கிறவர்? செய்து நிறைவேற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் இந்த ஆண்டிலும், இந்த 2025ஆம் ஆண்டிலும் தொடர்ந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஏன் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோன்னா, நாம் கர்த்தரை நேர்வழியாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்ருவின் கையில் எங்களை ஒப்புக்கூடாதிருக்கிற தேவனுக்கு, சத்துருக்களை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படின்னு தயவு கிடைக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படின்னு பல விதத்தில் கர்த்தருக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல வசனங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை இந்த வருஷத்தில் மகிமைப்படுத்துவோம். ஆல்வி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு மகிமையான காரியங்களை செய்யணும்னா மகிமை ஏஜி சபை. அல்லேலூயா. என்ன சபை? மகிமை ஏஜி சபை. அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிமை ஏஜி சர்ச்சில் இருக்கிற அருமையான விசுவாச மக்கள், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள், இன்னும் மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தினால, துதியினால கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்காக நாம் இருக்கும் பொழுது, நிற்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுத்துவார், உங்களையும் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். எங்கள் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 30:19. அங்கே சொல்லப்படுகிறது, அவைகளிலிருந்து என்ன புறப்படுமா? ஆடல் பாடல் சத்திரமும் ஸ்தோத்திரமும் புறப்படும். வாசிங்க எரேமியா 30:19. ஸ்தோத்திரமும், முதல்ல ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஸ்தோத்திரம் புறப்பட்டாலே உங்களை ஆண்டவர் பெருக பண்ணிடுவார். அல்லேலூயா. அவைகளிலிருந்து, யாக்கோபின் கூடாரங்களிலிருந்து. அப்ப நீதிமானுடைய வீட்டிலே, நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் என்ன இருக்கணும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும், துதிய சத்தம் இருக்கணும். அவைகளிலிருந்து, நம்முடைய வாயிலிருந்து ஸ்தோத்திரம், பாடல் சத்தம். வேற எந்த பாட்டும் கிடையாது. என்ன பாட்டு? வேற பாட்டெல்லாம் நம்முடைய வாயில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கர்த்தரை துதிக்கிற பாடல்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யணும்? வரணும். அல்லது புறப்படும். அவர்களே என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். ஐ வில் இன்க்ரீஸ் தம். அவர்களை அடுத்து சொல்றாரு, அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவர்களை என்ன செய்வேன்?
மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்பட மாட்டாங்க, அவளை நான் மகிமைப்படுத்துவேன். குறுகி போக மாட்டாங்க, அவளை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. பெருக பண்ணுவார், பரிபூர்ணம் உண்டாக செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை என்ன செய்வார்? காண்பிப்பார். நம்முடைய வழியை இன்னும் செவ்வைப்படுத்தி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.